ஆனால் உண்மை சிலைக்கும் திரைப்படத்தில் காட்டுற சிலைக்கும் வித்தியாசம் இருக்கும். இப்போ திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா சிலையில் வந்து சாப்பாடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் சிலையில். அதை வந்து அந்த குழம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாம்பார், அந்த வாசம் உங்களுக்கு ஒத்து வர்றதுக்கு 2 நாள் ஆகிடும். அது அந்த தட்டில் அந்த சாம்பார் ஊற்றி இப்படி மூந்து பார்த்தாவே அந்த அப்படியே புதுசாக பார்க்குறவனுக்கு வாந்தி வரும். அந்த வாசம் உங்களுக்கு உள்ளே இறங்கி கரெக்டாகிறதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் சோறு தீங்குவீங்க பார்த்தீங்களா. அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு கைதிக்கு சாப்பாடு ஆகும், பருப்பு அவிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயில் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு கருவேப்பிலை நிறைய போட்டு அதில் கடுகு கொஞ்சம் போட்டு அது எண்ணெய் கொதிக்க வச்சு அதில் போட்டு அந்த தாளிப்பு எடுத்து அந்த பருப்பு வேக வச்சுருக்காங்கல்ல, அது 25-30 இது வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய டப்ஸ் மாரி டெக்ஸா. அந்த டப்ஸுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கரண்டி அள்ளி போடுவாங்க, போட்டு ஒரு தட்டு போட்டு முடிவாங்க. தாளிப்பாக தான். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், காய்கறி நறுக்குவோம், பூண்டு போடுவோம், காய்கறி கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு பருப்பு போட்டு அதுக்கப்புறம் புளியை போட்டு புளியிலனா தக்காளியை போட்டு வெங்காயம் போட்டு அதில் வந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு இதான் சாம்பார். அங்கே அதெல்லாம் இல்லை. பருப்பு வேக வச்சுருவாங்க, காய் ஒரு பக்கம் வேகும், ரெண்டும் காயும் பருப்பையும் தூக்கி கலந்துருவாங்க. இந்த 1 லிட்டர் எண்ணெயில் அந்த தாளிப்பு போட்டிருக்காங்க, இந்த தாளிப்பு போட்டு விட்டு அதான் சாம்பார்.